கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 30/7/2025 புதன்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 8:24. காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. Rebuked the wind and the raging waters, the storm subsided and all was calm. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில நிமிடங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எழுத்தின்படி உள்ள கடலையும் எழுத்தின்படி உள்ள கப்பலிலும் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து நான் பேச விரும்பவில்லை. எழுத்தின்படி உள்ள கடல் அலைகளையும் கொந்தளிப்பையும் எழுத்தின்படி கப்பல் வருகிற பிரச்சனைகளையும் அதட்டி அமர்த்துகிறவரை குறித்து பேசி, அவைகளை அதட்டி அமர்த்துவதற்கு அவைகளின் மேல் ஆளுகை கொண்ட ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகிலே உலகமாகிய கடலுக்குள்ளே காணப்படுகிற அலைகள், பிரச்சனைகள், கொந்தளிப்புகளை நசனக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அதட்டி அமர்த்தி நிர்மூலமாக்கி போடுவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லது சங்கீதம் 89:9 சொல்லுகிறது, தேவரீ சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் பொழுது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். You rule over the surging sea. When it waves mount up, you still them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை அடங்க பண்ணுகிறவர், அவர் அடக்கி போடுவார். மத்தேயு 8:26 சொல்லுகிறது, அல்லது அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. You of little faith, why are you so afraid? Then he got up and rebuked the winds and the waves, and it was completely calm. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த அமைதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் அமைதலை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த வார்த்தைகளை இதே ஆனஸ்ட் ஜெபதாஸ் யூடியூப் சேனலோட வீடியோ போதிலே சற்று விரிவாய் பேசியிருக்கிறேன், கேளுங்கள். உங்களோடு கூட சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வானத்திற்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு கூட மாறுவதாக. தேவ ஜனங்கள் கேட்கிறவர்களோடு கூட ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை அபரிதமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் வழிநடத்தி, குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளின் மத்தியில் அலைகளும் கொந்தளிப்புகளும் எழும்புகிற வாழ்க்கை பிரச்சனை படகில் தேவனாகிய கர்த்தர் நல்ல மாலுமியாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடி நன்றி. கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளையும் மும்முரத்தை அடக்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் அவிதமாய் செய்கிறபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம்.